ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் செய்ய போகிறோம். நம்ம தான் சிக்கன் சமைச்சு கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தக்காளி, வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் முடிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேயா? ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன். ஸோ சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்து கழுவி வச்சுருக்கோம். ஸோ வாங்க சமைக்க போகலாம். ஸ்டார்ட். ஸோ கைஸ், வடை சட்டி எடுத்துட்டோம். தென் கடலை எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு கரண்டி எடுக்கணும். ஓகே, ஸோ கரண்டியை ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். நமக்கான கரண்டி இதுதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம சிக்கனை சமைச்சு எடுக்க போகிறோம். இன்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. ஃபஸ்ட்டு என்ன கருவேப்பிலை தலையாப்பா. தென் வெங்காயத்தை தள்ளி விடுவோம். வெங்காயம் சமைக்கிறதுக்கே போக ரொம்ப மூக்கில் அடிக்குது. எப்படி தான் டெய்லியும் உட்காந்து சமைக்கிறாங்களோ தெரியல. பார்ப்போம், இன்றைக்கி ஒரு நாள் சமைச்சு பார்ப்போம். எப்படி இருக்குங்க எடுத்துனீங்களா? எடுத்துனீங்க எங்கப்பா? இதெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்துனீங்க கண்டுபிடிச்சிட்டான். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமானபடி வறுத்து எடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா வடை சட்டி பிடிக்கிறது. பார்த்தீங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, கூட கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி க்ரீனாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றக்கூடாதா? இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேஸ்ட்டாக போகுமே. பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க, எதுவாக இருந்தாலும் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷமாக வதக்கியிருக்கோம். ஆல்ரெடி போட்ட சிக்கன் தான் இது. அந்த சிக்கனை தான் நம்ம மறுபடியும் போட போகிறோம். சிக்கன் நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சிக்கனை அந்த மசாலாக்குள்ளே நல்லா பெரட்டி விட்டுருவோம். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போயிட்டு பக்காவாக மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இது எப்படியோ ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா சிக்கனுக்குள்ளே இருந்தே தண்ணி வரும். ஓகே, ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சிக்கனை நல்லா வேக வச்சிரும். மஞ்சத்தூள் டப்பா ரைஸ். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் டப்பா. இதுக்குள்ளே தான் மஞ்சத்தூள் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அப்படியே பரப்பரன்னு உப்பு கொஞ்சம் இப்படி எடுத்துப்போம். சமைக்கிற சமையலை பார்த்து எல்லோரும் ஆடி போகிறாங்க, அசந்து போகிறாங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே சிக்கன் சமைச்சிருக்கேன். எனக்காக ரூமில் தனியாக சமைச்சப்போ பிரச்சனை கிடையாது. ஒரு 4 பேருக்கு சமைக்கிறப்ப தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நன்றாகவே இருந்தால் நம்ம சாப்பிடுவோம், அவங்க சாப்பிடுவோம். பட் நல்லா இருக்குன்னு தான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சிக்கன் சமைக்க போகிறோம். ஓகே, எப்படி சிக்கன் வாசனை அடிக்குதா? சொல்லாத, வாசமே அடிக்கல. என்ன வாசனை அடிக்கிற? நல்லா பேச. என்னடா ரியாக்ஷன் இது? கண்ணே ஓ அப்படிங்கிறான். நாளைக்கு காலையில் நம்ம போயிட்டு வேற கறி எடுக்கிறோம். உனக்கு என்ன கறி பிடிக்கும்?
வாத்து அதுக்கே வாத்து மாதிரி பின்னாடி இப்படி கொண்டு போகிற. சிக்கன் பாரா உனக்கு கூட தெரிஞ்சுது. மம்மிக்கு காரம்னா ஆகாது, இருந்தாலும் நம்ம டேஸ்ட்காக தான் நம்ம மசாலா போடுறோம். வாசம் அடிக்குதுங்க. ஆக்சுவலி யார் சமைச்சாலும் வாசம் அடிக்கும், நம்ம சமைக்கிறனால கொஞ்சம் ஹெவியாகவே அடிக்குது. காப்பாக்கிட்டுமா கைஸ், காப்பாக்கிட்டும் போட்டால் காலையில் நமக்கு எப்படி சம்பவம் நடக்கும்னு தெரியல. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெட் லைட்டுன்னு தான் நினைக்கிறேன் காலையில். போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி வந்து நம்ம சிக்கன் மசாலாவை போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி தூள். ஸோ இதையும் நம்ம எல்லா தூளையுமே போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ½ கேஜி சிக்கன் சரி போட்டுட்டோம். புகை அடிக்குது தெரியுதுங்களா? மூஞ்சியில் அந்த புகை அப்படியே மூக்கோடியாக ஏறி நாக்குக்குள்ளே போகுதுங்க. அந்த சட்டியோடு இந்த சிக்கன் அப்படியே கவுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளே மறுக்கையாக பண்ணிடுவாங்க. வணக்கம் தண்ணி. இன்னைக்கு ஏன் வெக்கப்பட்டுட்டே இருக்கணும் தண்ணி? என்னாச்சு? இவனை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இவன் வந்து இதோட 2 ஸ்கூல் மாறிட்டான். அந்த ஸ்கூலில் ஒரு 2 பிள்ளை, இந்த ஸ்கூலில் ஒரு 2 பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவனை கூட்டிகிட்டு வர போனாலே அந்த புள்ள அழகாக இருக்குது, இந்த புள்ள அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையில் இப்படி தாங்க, உண்மையில் நான் இப்போ கேமரா முன்னாடி தான் நிற்கிறான்னு தனியாக இருந்தால் உண்மையை சொல்லுவான். சரி சொல்லு, நீ உண்மையை சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லு, எனக்கு பார்த்து சொல்லு. அதை என்ன சொல்லு, அந்த புள்ள பேர் என்ன அதுவும் சொல்லு. புதூரில் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்குதா என்ன? ஹர்ஷினி தானே? வர்ஷினியா? பிந்துவா? மிருதுவாங்க அந்த பொண்ணு. மிருது மிருது மிருதுவோட ஆளுதாங்க இவன். பார்த்துக்குங்க, எண்ணெய் சுரந்து வருது. ஸோ எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. பட் இப்போ பழக்கம். ரசத்துக்கு இதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கிரேவி செஞ்சுட்டு ரசம் போட்டு போட்டுக்கலாமா? இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அத்தாது அம்மா, சிக்கன் எப்படி குழம்பு மாதிரி செய்யறதா இல்லை வறுவல் மாதிரி செய்யறதா? கிரேவி மாதிரி செஞ்சால் எல்லாருக்கும் பற்றிக்குமா? ரசம் நல்லா வைக்க சொல்லிட்டோம். நீங்கள் கை பக்கத்துனால சிக்கன் பத்தலைன்னா என்னென்ன சொல்றான் பாருங்க. வறுவல் தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து நம்ம ரசம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு சிக்கன் வந்து இன்னைக்கு சிக்கனை வச்சு மட்டுமே சாப்பிட போகிறது. வாசம் நிஜமாவே வாசனை வருதாமாங்க. ஸோ பார்த்துங்க புகை எப்படி போகுது பார்த்தீங்களா? சூடாக கைஸ். கொஞ்சம் உப்பு கரெக்டாக தான் இருக்குது, சாப்பிடும்போது பத்தலைன்னா போட்டுப்போம். உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதிகமாக போச்சுன்னா யாராலையும் சாப்பிட முடியாது. பட் நல்லா இருக்குது. கொஞ்சம் காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே எல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிட வரோம். பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க மக்களே. இருக்கு இங்கே பாரு, சிக்கன் நல்லா இல்லையா? இங்கே பார்த்து என்னை பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா?